இது உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே அதிசயமான ஒரே ஒரு மனுஷன் எம்ஜிஆர் தான். எத்தனை பேருக்கு சோறு போட்டவர்,
அவர் வாழ்க்கை வரலாறுனா எனக்கு வந்து அப்ப இருந்து சின்ன வயசுல இருந்து உதவி செய்யற எண்ணம் வந்துச்சு. எந்த டைம் பார்த்தாலும் சரி அவர் எல்லாத்துக்கும் உதவி செய்யலாம். எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு அற்புதமான பாட்டு. நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி டெல்லியில என்னோட அப்ளை இந்த பாட்டு வச்சு நான் வந்து வரவேற்பேன். நான் என்ன சொல்லுவேன், முற்பகல் செய்யும் பிற்பகல் வர்ற மாதிரி நான் அப்ப செஞ்சது. எனக்கு இதுக்கெல்லாம் மூல காரணமான என்னுடைய அன்பு மரியாதைக்குரிய கிரேட் டாக்டர் மோகன் சார் அவர்களுக்கும், அவரை பின்தொடர்ந்து வந்த நம்ம ரமேஷ் சார் அவர்களுக்கும், பாலா சார் அவர்களுக்கும், பிச்சம் சார் அவர்களுக்கும், அவர் கூட இருந்த எல்லாரும் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நான் உங்களை எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். குக்கிராமத்தில் பிறந்து ஒரு டாக்டர்கிட்ட வேலை செஞ்சு அவர் சொன்ன வேலை செஞ்சு அப்படியே படிப்படியா வந்து இன்னும் தொழில் கற்றுக்கிட்டு ஒரு ஊர்ல நல்ல ஒரு சித்தா வைத்தியம் பண்ணி நல்ல ஒரு பேர் புகழ் வாங்கி இந்த இன்சூரன்ஸ் எடுத்து அதுல இன்னைக்கு பல பேர்த்தை காப்பாற்றி இன்னைக்கு ஒரு பெரிய டீம் செட் படுத்தி ஒரே ஒரு விதை, நான் போட்ட விதை ஒரே ஒரு படிச்ச பண்பாட என்னோட எல்லா அனுபவத்திலையும் என்னோட மூத்தவரை மோகன் சார் அப்படிங்கிற ஒரே ஒருத்தரை நான் கொடுத்த ஒரு விதை. அந்த இதான் சொல்ற மீட்டிங்ல பார்த்து பார்த்து வேலை கொடுங்க. நீங்க விடிகாரம் கூட சொன்னேன். எனக்கு அந்த வீட்டில் எனக்கு பலருக்கு மீன் கிடைச்சது. 2 பேர் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய நகையை வாங்கி மகன் சொன்னாரு, அம்மா நான் வேலைக்கு போனோமா, சம்பளம் கம்மியாக தரோமா, 4000 5000 10 நம்ம குடும்பம் பெருசு. அம்மா அவங்களோட அம்மா போட்ட நகையை வச்சு இன்னைக்கு ஒரு பேக்கரி ஆரம்பிச்சு நீங்க வந்து கலை சொன்னேன். அது மேனேஜர் பொறுக்கி எடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மேனேஜர் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்காரு. நான் அது மாதிரி எனக்கு பொறுக்கி எடுத்த விதை வந்து ஒரு அற்புதமான விதை மோகன் சார் விதை. இன்னைக்கு அவருக்கு இந்த மாலை மரியாதை இதெல்லாம் வந்து நான் விரும்பாத ஒண்ணுங்க. ஆனா என்னை வந்து கண்களை வச்சு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. இந்த எனக்கு இது கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மூல காரணம் எனக்கு அறிவுப்படுத்திய இந்த கம்பெனி வாய்ப்பு கொடுத்த பழனிசாமி சார் அவர்கள். 14 வருஷம் முன்னாடி கூப்பிட்டாருங்க, போனேன். கோயம்புத்தூர்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, எடுத்து என்ன பண்ண 2 பேரும் நான் சக்சஸ் பண்ணிட்டு நான் விலகி வேற ஒரு கம்பெனி விட்டுற மாதிரி செய்வோம். அங்க போயிட்டுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 3 வருஷம் முன்ன ஒரு நண்பர் கேட்டாருங்க, சார் யாரும் தெரியாதான்னு கேட்டேன். எனக்கு தெரியலைங்க. அப்போ ஒய்ஃப் தான் சொன்னாங்க, சார் இந்த அழகு லோகன் ஒருத்தர் மெடிசன் கொடுத்துருங்க, கை கால் வராமல் அவ்வளோ லோகம் அப்படின்னு வண்டி ஓட்டினாருங்க. நான் பக்கவாதத்துக்கு கை கால் வராமல் கிடந்ததுக்கு நான் 2 பேரும் போய் பேசி அதை நம்ம இன்சூரன்ஸ் கொடுத்து 3 வருஷம் அவர் பார்க்குறாங்க. எம்ஐக்கு வண்டி விட்டு வந்தாருங்க. அதுல வந்தவர் தான் அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து நீங்க செஞ்சு ஒரு வருஷத்துல சொன்னாரு பார்த்தீங்களா, அந்த 10,000 20,000 டாப் அப் எல்லாரும் வந்துட்டு இருக்குது. நான் இங்க வந்து தூங்கினாலும் நம்ம வேலையை பார்த்தாலும் நைட்டெல்லாம் ஒரு 5 ரூபா 6 ரூபா டெய்லி தினமும் 5000 நானும் 500 1000 தான் வந்தேங்க. ரிட்டையர்ட் ஆகி வந்து ஒரு நம்பர்ல ஒரு குரு ஏற்பாடு பண்ணாங்க. 2 டீம் அற்புதமா இது பண்ணாங்க. ஒரு தலைகாட்டாத ஒரு கோயம்புத்தூர் ஒரு டாக்டருங்க, அவர் வாடகை பண்ணிட்டு எதுவுமே கூப்பிட மாட்டாங்க. அப்ப நீங்க தான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு டவுட்டா பழமணி சார் உங்களுக்கு போன் அடிப்பேன். எனக்கு சந்தேகமா பழமணி சார் போன் அடிப்பேன். வீடு யாரையாவது பேசுமா அவருக்கு பேச வைப்பேன். நம்ம மோகன் சார் இருக்கட்டும், மயிமா சார் இருக்கட்டும், வந்துட்டு வந்தா எல்லாத்தையுமே நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சமூகம் இருந்து எல்லாருமே அப்ப அன்பா கொண்டு வரணுங்க. வாழ்க்கையில எல்லாம் நான் கத்துக்கப்பட அன்புங்க. அந்த அன்புனாலதான் ஒரு அரசாங்க பஸ் டிரைவரு விடிய 4 நாளைக்கு பெட்டில் கிடந்து நைட்டா ஏறி காலையில 6 மணிக்கு எனக்கு போன் பண்றாங்க. சிண்டா சார் அவரை பார்த்துருப்பீங்க. அவருக்கு மேடையில என்ன பார்த்து இது பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி இந்த மையம் நாங்கள் அவங்க ஒய்ஃப் உட்காந்துருக்க காசு அவர் சொன்ன போது இருந்தாலும் ஃபுல்லா இறங்கி பண்றாங்க. இதெல்லாம் நான் கொடுத்த ஒரு பொக்கியமான முத்துன்னு சொல்ல வரேங்க. நம்ம காஞ்சிபுரத்துன்னு பாருங்க, ஒரு சண்முகநாதன் சொல்லி எல்லாமே எல்லாம் வெளியூர் நண்பருங்க. இப்போ மேடையில் பார்த்து மேலே பேசலாம் சென்னைங்க. அந்த ஹோட்டல் கடைக்கு 3 நாள் நான் ஹோட்டல் போச்சு, 4 நாள். அப்போ 4 நாள் ஹோட்டலில் வருமானம் பாருங்க, ஒரு நாளைக்கு 2000 சோட 8000 போச்சுங்க. ஆனால் நமக்காக வந்து கூட இருந்து அவங்க குழுவாங்க. இப்போ எங்கள் அண்ணன் கொடுத்தாங்க, அண்ணன் கோடி சொன்னேன், இதை ஆவாது பண்ணிட்டாரு. என் தம்பி எங்களால் படிச்சு வந்தாங்க, கோயில் தான் கடவுள் கொடுத்து நல்லா இருக்காங்க. இப்போ வெறிக்கேன்னு சொன்ன நம்பிடுங்க. அப்போ நம்ம சொந்த மரத்துக்கு கொடுத்த கூட நம்பல. ஆனால் வெளியாளங்கள்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு வளர்ந்து எனக்காக டீம் உருவாக்கி இந்த ஒரு அற்புதமான பொண்ணான எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் சொல்றேன், இதை மட்டும் விட்டுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6-7 கம்பெனிகள்லாம் அந்த சார் மேலே சொன்னாங்க. அந்த கம்பெனிலாம் பார்த்துங்க. இந்த ஹெல்த் கேர் கம்பெனி இன்னும் இருக்குதுங்க. நம்மளும் அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் கஷ்டமான ஃபீல்டுங்க, இது ஈஸியான ஃபீல்டு. உதாரணத்துக்கு எனக்கு ஏன்னா ஒரு லைன்ல ஒரு 600 பேர் 700 பேர் 700 பேர் வச்சுக்கேன். அதுல 10 பேர் சேர்ந்தாங்க. அது எத்தனை இருக்கணும்? 700 10 எத்தனை ஐயா? 710 தான் இருக்கணும். ஆனா 730 இருக்குதுங்க. எப்படிங்க? இல்ல சூப்பர். அப்ப அந்த 710 பேருங்களா
10,000 வர டாப்பா பண்றாங்க பாருங்க, அதுவும் நமக்கு எண்ணிக்கையா சேருதுங்க. அப்ப வருமானம் செய்யறது பிளஸ் வந்து நமக்கு எண்ணிக்கையாவும் சேருதுங்க. இப்ப ஒரு கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டுங்க. இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வேலை எதுவுமே இல்லைங்க. 4 மாசத்துல உட்காந்தோம், வந்தாங்க, இடத்த பார்த்தாங்க, பிடிச்சிருக்கான்னு சொன்ன அவ்வளவுதாங்க. இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் வரவழைச்சு நல்ல ஒரு உணவு, அற்புதமான உணவு கொடுத்து நாங்க வந்தாங்க. 5 இடத்துக்கு கூட்டு போனாங்க. எல்லாம் இருக்கிற இடம் வெறும் பாட்டா கிடக்குதுங்க. எல்லாம் கல்வி கழுவிட்டு இதுதான் சார் பெஸ்ட், இங்கே பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப எனக்காகங்க, நமக்காக நாம் எடுத்துட்டோம் சாதம் செய்யணும் அப்படின்னு நினைக்கலைங்க. இது எல்லா ஏற்பாடும் பண்ணது எனக்கு எந்த இதுவும் எனக்கு தெரியாதுங்க. பூவானம் தெரியாது, மாலாவனம் தெரியாது, சேரி எடுத்து தெரியாது. யாரும் சூப்பர் இடத்த பார்த்தாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்க. அது மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் எல்லாத்துக்கும் கிடைப்பாங்க. ஆனா அது ஒரு பொறுமையா இருக்கணும். இந்த கம்பெனிக்காக நம்ம உழைக்க போடணும். அதனால வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா இது மாதிரி வாங்க. நான் உங்களுக்காக வந்து நான் மட்டும் வாழ்ந்துட்டேன் விட மாட்டேங்க. இன்னைக்கு நான் 1.5 லட்சம் டெய்லி 5,000 ரூபாங்க. அப்போ 1.5 லட்ச ரூபா நீங்க மாசம் வாங்குறேன்னா நான் சவுதி போட, அமெரிக்கா போட, வெள்ளி போடுங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு வரணும். இது நிரந்தரமானது. முன்னாள் கூட ஆபீஸ்ல பாலா சொல்ற மாதிரி, அம்மா எனக்கு ஒரு 15,000 இருக்குது, ஏற்காடு ஃபீல்டுக்கு மாதிரி ப்ரோக்ராம் போறோம், கோச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் உங்களை அடுத்த கூட்டிட்டு போறோம், அமௌண்ட் 5,000 இருந்தா பரவாயில்லமான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்காங்க. ஃபோன் வச்சோடனே அனுப்புவாங்க அமௌண்ட் கேட்பாங்க. 15,000 பிளஸ் மேல சேர்த்து 20 இருக்கும். அப்ப என்னன்னா ஏழை சொன்னா ஒரு அற்புதமான கம்பெனி நமக்கு கிடைச்சிச்சு, பொண்ணான வாய்ப்பு கிடைச்சிச்சு, அற்புதமான லீடர். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விதை ஊனி வந்து நல்லா வந்தேன். இப்போ உதாரணம் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்றேன். மயூர் சார் இல்லைங்களா, லாஸ்ட்ல யார் வந்ததுங்க? ஐயா உதாரணத்துக்கு, ஐயா உங்க பேருங்கய்யா? சார் உட்காருங்க. உங்களை அறிமுகப்படுத்தி யாருங்க? சரி சார். சரி சார், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து யாரு? முருகன் சார். முருகன் சார் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து யாரு? பாலா சார். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மோகன் சாருக்கு. நீங்க கம்பெனி பழனிசாமி சார். அப்ப இது எப்படி போகுது பாருங்களேன். இதான் இப்படியே வந்து அதே மாதிரி அவளை இருந்து ஏற்படி 8வது 7வது வராங்க. அது மாதிரி வரும்போது ஒரு பொண்ணான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. நாளைங்க அப்பனே மதிப்புங்க. சாமி கடவுள் எனக்கு 2ஆம் பட்சமே வாய்ப்பு கொடுத்து கற்றுக் கொடுத்த டாக்டராக இருக்கட்டும், பிளஸ் இந்த கூட இன்டர்வியூ அப்ளைனாக இருக்கட்டும், நானும் அப்ளைன் வர சொல்லி எப்படி மதிப்பு கொடுத்தோம்னா எனக்கு தெரியுங்க. அப்ளைன் கொடுத்து வரேன்னு சொல்லிட்டா உடனே ஓடுவாங்க. ஏரியே போய் எந்த ஏரி நல்ல ஏரி அந்த மீன் சொல்லணுமே அப்படிலாம் வைப்பாங்க. பயங்கரமா பண்ணுவோம். அதெல்லாம் வளர்ந்தோம். இன்னைக்கு கஷ்டம் இல்லாம எந்த தொந்தரவு இல்லாம இஷ்டத்தோட வேலை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு அற்புதமான செய்தி உங்களுக்கு கம்பெனி எம்டி முடியும் எனக்கு வந்து தகவல் வந்ததுன்னு சொல்றேன். எல்லாம் அப்பப்போ கேட்டு போட்டு சொன்ன அனுப்பிட்டுறேன். இது ஒரு கம்பெனினா ஒரு ரிஜிஸ்டர் இருக்கணும், எல்லாம் இருக்குது. ஒரு கம்பெனினா இப்போ நம்ம உழைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உழைப்பெல்லாம் போட்டுட்டோம். இப்போ பாலா சார் இருக்கட்டும், ரமேஷ் சார், எல்லாமே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம உழைப்பு போடணும். அப்போ நம்ம உழைப்பு போடும்போது நம்ம உழைப்பு வீண் போட இல்லைங்களா? அதுக்கு என்ன கேட்டோம்? ஒருத்தர் வந்து கேட்டார், சார் கம்பெனி சூப்பர், நேற்று ஈரோடு சக்தி சொன்னார் இருக்குங்களா, அவர் தான் கேட்டாருங்க. அவர் வந்து லீகலான பார்க்கக்கூடியது. அவர் என்ன சொன்னார்னா, 2 மாசம் எனக்கு சொன்னாருங்க, நான் வேலை பார்க்குறேன், ஃபுல்லாக எம்டி விடுவேன், எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது, ஆனால் கம்பெனி நாமினி சர்டிஃபிகேட் தருவாங்களான்னு கேட்டேன், நாமினி கொடுப்பாங்கன்னு கேட்டார். சார் சொன்னேன், அதானே வாங்கிக்கலாம் கொடுத்துடலாம் அப்படின்னாரு. அந்த சாரி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க ஏற்காடு மீட்டிங் பார்க்கணும் ரெடியாக அனுப்பிடுவாரு. நேற்று நைட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாரு. எல்லாத்துக்கும் தேவை வரப்போகுது. ஒரு கம்பெனி நாமினி ஃபெசிலிட்டி மூவ் பண்ணாட்டாங்க. நமக்கு அடுத்தது நம்ம யார ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நம்ம நாமினி கேட்கும். அந்த நாமினி பண்ணிடுறேன். எது சார் சார் சொல்லாமல் செய்ய மாட்டேன். அவர் வந்தது எனக்கு பேச டைம் முடியல, கூட்டமாக இருக்கணும். சார்கிட்ட மட்டும் அனுப்பிட்டு இதெல்லாம் அனுப்பல. எல்லாத்துக்கும் செய்தி உங்களுக்கு வரும். நம்ம கம்பெனி நானும் ஃபெசிலிட்டி இருக்குது, அற்புதமாக இருக்குது. எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க, எல்லாரும் வளருங்க. என் நம்பர் வச்சுங்க, ரியலிட்டியோ பேச கொடுங்க, நான் பேசி தரேன். ஒவ்வொருத்தரையும் வளர்த்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து விடையிலே நன்றி.